Praise the Lord, dear all brothers and sisters in Christ. I want to greet you all in the name of the Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு ஏஜ் இஸ் நாட் லிமிட் டு சர்வ் தி லார்ட். வயது ஒரு முக்கியமான காரியம் இல்லை. கர்த்தரை நாம் தொழுது கொள்ள அல்லது கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆகியால அந்த காரியத்திலிருந்து ஒரு நபரை குறித்து அந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். அந்த நபர் யார் என்றால் யோசியா ராஜாவினுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். இங்கே ரொம்ப ஆழமாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பார்க்க போவதில்லை. மிகவும் சிறு வயதிலேயே அவர் என்ன செய்கிறார் என்று நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். அதில் 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் இன்னும் இளவதையாதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்களாகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். ஆகையாலே யோசியா ராஜா யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். யார் இந்த யோசியா ராஜா என்று பார்க்கும் பொழுது வயதிலே மிகவும் சிறியவன் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். 8 வயது சிறுவன் என்று நம்மாலே வாசிக்க முடியும். தன்னுடைய 8 வயதிலே ராஜாவானார் என்றும் நாம் பார்க்க முடியும். ஆகையாலே இங்கே யோசித்து பாருங்கள், ஒரு 8 வயது சிறுவனாலே ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்ய சொன்னால் எப்படி செய்ய முடியும்? ஆனால் இந்த சிறுவன் அவ்விதமான ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜோசியா became the king at the age of 8. அவருடைய 8வது வயதில் ராஜாவாகிறார். அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்றால், 12 வயது வரும் பொழுதே ஒரு சிறிய பிள்ளையை அங்கே வாலிபர்களாக கருதுவார்கள். ஆகையாலே there is no need for teenage. 12 வயது வரும் பொழுதே they will be considered as a men. ஆகையால் இவ்விதமாய் அவர்கள் காணப்படுவார்கள். ஆகையாலே 8 வயதிலே ராஜாவான இந்த யோசியா 12வது வயதிலே தன்னுடைய வேலையை குறித்ததான பொறுப்புகளை அவர் அறிந்து கொள்ளுகிறார். பொறுப்புகளை அறிந்து கொண்டவராக அவர் என்ன செய்கிறார்? கர்த்தரோட கூட ஒப்புரவாகிறார். கர்த்தரோட கூட இருந்து கொண்டு அவருடைய தேவைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு நேராக அல்லது கர்த்தருக்கு சமீபமாக அந்த ராஜ்யத்தின் ஜனங்களை அவர் சமீபமாக்குகிறார். அதன் பிறகு என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அநேக விதமான விக்கிரகமான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் அவர் அந்த தேசத்திலிருந்து புறக்கணிக்கிறதை நம்மாலே வாசிக்க முடியும். ஆகையாலே அந்த நாட்களிலே ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுகிற அநேக விதமான முடிவுகளுக்கு மாறாக இந்த முடிவு காணப்பட்டு ஒரு நல்ல ஆளுகையை செய்து கொண்ட இந்த யோசியா ராஜாவாய் அவர் காணப்பட்டார். ஆகையாலே தன்னுடைய வாழ்க்கையில மிகச்சிறு வயதிலே கர்த்தரை அறிந்து கொண்டு மிகச்சிறு வயதிலேயே ராஜாவாக மாறி மிகச்சிறு வயதிலேயே கர்த்தருக்காக ஜனங்களை திருப்புகிறதா இருக்கட்டும், அந்த தேசத்திலிருந்து பாவங்களை புறக்கணிக்கிறதா இருக்கட்டும், யூதாவையும் எருசலேமையும் அங்கே அவர் பரிசுத்தமாக்குகிறார் என்று நம்மாலே வாசிக்க முடியும். ஆகையாலே அவர் அந்த வயதிலே அந்த தேசத்தை பரிசுத்தமாக்குகிறாராம். பாவத்தை அந்த தேசத்திலிருந்து அங்கே புறக்கணிக்கிறாராம். விக்கிரகங்களை புறக்கணிக்கிறாராம். தேவனுடைய பட்சத்திலே ஜனங்களை திருப்புகிறாராம். ஆகையாலே இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த சிறு வயதில் அந்த யோசியா ராஜா இப்பேற்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே வாலிபத்தை தேவனுக்கு கொடுக்காதவர்களாய் நாம் அநேகர் இருக்கிறோம். இதனாலே அநேகர் சொல்லுவார்கள், நான் இப்பொழுதுதான் கிறிஸ்தவனாய் மாறி இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் ரிட்டையர் ஆன பிறகு நான் அங்கே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். சில பேர் சொல்லுவார்கள், ஊழியம் எதற்கு, நான் ஒரு கிறிஸ்தவனாகவே இருந்து விட்டு போகிறேனே, சபைக்கு போவதுமாகவே இருந்து விட்டு போகிறேனே என்று சொல்வார்கள். ஆனால் இந்த யோசியா ராஜாவினுடைய வாழ்க்கையை நாம் இந்த நாளிலே சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள். ஏனென்றால் யோசியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே சிறு பிராயத்திலே விளையாடுகிற அந்த பிராயத்திலே அவர் ராஜாவாக மாறுகிறார். அந்த ராஜாவாக மாறின அவர் பொறுப்புகளை கையேற்று கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த தேசத்தை பரிசுத்தமாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே வாலிபர்களுடைய கரங்களிலே
மொபைல் ஃபோன் இருக்கிறது, லேப்டாப் என்று இருக்கிறது. இன்னும் ஆர் வி ஜஸ்ட் ஸ்க்ராலிங் ரீல்ஸ்? நாம் இன்னமும் கூட ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் என்று பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லது யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து கொண்டு, படம் பார்த்து கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோமா? இன்னமும் கூட அநேக விதமான டெக்னாலஜிஸ் நம்முடைய கரங்களில் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை மிகவும் எளிதாக ஜனங்களுக்கு அங்கே சொல்ல முடியும் என்கிற தருணங்கள் நமக்கு இருந்தும் நாம் இன்னமும் கூட அமைதலாக இருப்போம் என்றால் ஆகிய கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். யோசியா ராஜாவினுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே தேவன் நம் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகியாலே வாலிபத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய வாலிபத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது சொன்னார், அங்கே ஒரு முழு மாம்பழத்தையும் நான் புசித்து விட்டு அதனுடைய கொட்டையை மாத்திரம் உனக்கு கொடுத்தேன் என்றால் உனக்கு திருப்தியாக இருக்குமா என்று கேட்டார். திருப்தி இல்லாத நிலைமையில் இருப்போம். ஏனென்றால் நாம் அதனுடைய பரிபூரணத்தை அனுபவிக்கவில்லை, அதனுடைய முழு தன்மையும் அனுபவிக்கவில்லை. இதனாலே வாலிபர்கள் வயதான பிறகு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள். அடுத்த 5-10 வருடங்களிலே மறித்து விடுவோம் என்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது ஊழியம் செய்வேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பலமான காரியங்களும் நிறைவேற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே தேவனிடத்திலே போகும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. அதனாலே நம்முடைய வாலிபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, யோசியா ராஜாவினுடைய வாழ்க்கையை நம்முடைய ஜீவியத்திலே அப்பிரயாசித்துக் கொள்ளலாம். வாலிபர்களாகிய நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். அவ்விதமாய் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது யோசியா ராஜாவை கொண்டு வல்லமையான காரியங்களை தேவன் எவ்விதமாய் அந்த தேசத்தில் நிறைவேற்றி அந்த பாவமான காரியங்களை புறக்கணித்தாரோ, பாவமான காரியங்களை எடுத்து போட்டு அந்த தேசத்தை பரிசுத்தமாக்கினாரோ, இந்த நாளிலே தேவன் நம்மையும் பயன்படுத்தி அப்பேற்பட்ட வல்லமையான காரியங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே அவருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்டோம் என்றால் தேவன் அழைக்கிறார். யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லி, இதோ நான் இருக்கிறேன் என்று ஒருவேளை நம்மாலே சொல்ல முடியும் என்றால் கர்த்தர் இந்த நாளிலிருந்து நம்மை பயன்படுத்த ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையாலே ஒருவேளை அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் இதை ஒரு அழைப்பாகவும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அங்கே உயர்த்துகிற தேவனாயும் இருப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாயும் இருப்பார். வாலிபர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுவார். நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய வேலையை நாம் செய்கிறோம், நம்முடைய வேலையை அவர் செய்கிறார். விதமாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாளை தினத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye from Nathaniel. Thank you.